திருவண்ணாமலை பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட 2 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய இருவரும் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலை காவல் நிலையத்தில் பணிபுரிந்த சுரேஷ்ராஜ் மற்றும் சுந்தர் ஆகியோர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். திருவண்ணாமலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக ஆந்திராவில் இருந்து வாழைத்தார் ஏற்றி வந்த மினி லாரியில் 2 வளர்ப்பு தாய் மற்றும் மகள் ஆகிய இருவரும் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்தனர். அப்போது இரவு நேர காவலில் இருந்த இரவு நேர காவல் பணியாளர்கள் சுரேஷ்ராஜ் மற்றும் சுந்தர் இருவரும் அந்த 2 பெண்களையும் தனியாக அழைத்து சென்று கோவிலுக்கு அழைத்து செல்வதாக தனது 2 வீலரில் அழைத்து சென்று ஒரு பகுதியில் முற்பகர் உள்ள பகுதியில் வைத்து இருவரும் பாலியல் தொந்தரவு அத்துமீறலில் ஈடுபட்டதாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து அவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் அந்த ஆந்திராவில் இருந்து வந்த இளம்பெண் ஒருவரை கடத்தி சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட இருவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். தற்போது இந்த 2 காவலர்களையும் பணியில் இருந்து நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழக டிஜிபி உத்தரவு பிறப்பித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.